The same exact opposite of a person who doesn't know Jesus Christ. இயேசு கிறிஸ்துவை அறியாத மனிதன் மரிக்கும் பொழுது, Another man who didn't know Jesus, he was battling death. இயேசுவை அறியாதவன் பார்க்கும்போது அவன் மரணத்தில் போராடி கொண்டிருக்கிறான். At the very last seconds of his life, he was getting so scared. He was worried. He was fearful of black demonic beings waiting to drag him to hell. அவனுடைய கடைசி மரணத்தின் வினாடியிலே பார்க்கும்போது அவன் எவ்வளவாய் இந்த பயங்கரமான அசுத்த ஆவிகளோடு போராடி கொண்டிருக்கிறான். Beloved, that's the destiny of those who die without knowing Jesus. பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவை அறியாதவருடைய முடிவு அப்படியாக தான் இருக்கும். But our Lord doesn't give up. He is a God who loves. ஆனால் நம்முடைய தேவன் அவர் நம்மை அப்படியாக அந்த நிலைமைக்கு ஆகாதபடி நம்மீது அன்பு கூறுகிறார். That's why he sent his son Jesus. அதனாலதான் அவருடைய ஒரே பேரான குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்துக்கு அனுப்பினார். Verse 4, of course, 1 Corinthians 15 verse 4 says, 1 கொரிந்தியர் 15:4 இப்படியாக சொல்லுகிறது, and that he was buried and he rose again the third day according to the scriptures. அவர் அடக்கம் பண்ணப்பட்டு வேத வாக்கியங்களின்படி மூன்றாம் நாளிலே உயிர்த்தெழுந்தார். Beloved, when Jesus died, பிரியமானவர்களே, இயேசு மரித்த பொழுது he was not in the grave. அவர் கல்லறையில் இல்லை. That was the very first time in the history சரித்திரத்திலே அதுதான் முதல் முறையாக நாம் பார்க்கிறோம் that the grave was empty. அந்த கல்லறையானது காலியாக இருந்தது. Till that time, அந்த நாள் வரை, except for Elijah and Moses, எலியா மோசேசை தவிர all humans who died, their body would rot in graves. எல்லா மரித்த மனுஷர்களுடைய சடலமானது அந்த கல்லறைக்குள்ள அழுகிறது. After 3 days, according to the Jewish tradition, when they went, they saw a corpse that was stinking, but when it came to our Lord Jesus Christ, the grave was empty. யூதர்களுடைய முறைமையின்படி மூன்றாம் நாளிலே அந்த கல்லறை தோட்டத்தில் அந்த கல்லறை அண்டிலே போய் பார்க்கும்போது அந்த காவல் காத்து கொண்டிருந்த சேவர்கள் அங்கே மரித்து நாற்றம் அடைந்து கொண்டிருந்தார்கள். ஆனால் அந்த கல்லறைக்குள்ளோ இந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவர் அங்கு இருக்கவில்லை. Jesus இயேசுவானவர் defeated death. அவர் மரணத்தை ஜெயித்தார். Hallelujah.